அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் வெற்றி அடைய கடவுளை பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 20/9/2016 செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி. இன்று மகாபரணி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் 3 மணியில் இருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் 9 மணியில் இருந்து 10:30 மணி வரை, குளிகை 12 மணியில் இருந்து 1:30 மணி வரை, சந்திராஷ்டமம், ஹஸ்த சித்திரை நட்சத்திரங்கள். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இதோ உங்கள் பார்வையில்.
இந்த காலை பொழுதுல மென்மையான வயலின் இசையை கேட்கறதுக்கு ரொம்பவே இனிமையா இருக்கு. அடுத்ததான் நாம காண இருப்பது ஆன்மீக அருளமுதம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்பொழுது நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு. இதோ உங்களுக்காக. தமிழ் சாத்திரம் என்று போற்றப்படுகின்ற திருமூலருடைய திருமந்திரத்தில் நாம் 2ஆம் தந்திரத்தில் உள்ளே நிற்கின்றோம். இதில் படைத்தலுக்கு அடுத்ததாக காத்தல், 10வது தலைப்பு காத்தல். இதில் ஒரு 10 பாடல்கள் உள்ளன. இறைவன் நம்மை எவ்வாறெல்லாம் பாதுகாக்கின்றான். காப்பது ரொம்ப முக்கியம் அல்லவா? படைப்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல் காப்பதும் முக்கியம். எப்படி உயிர்களை காக்கின்றான்? உடலாய் உயிராய் உலகமது ஆகி கடலாய் கார்முகில் நீர் பொழிவானாய் இடையாய் உளப்பிலி எங்கும் தான் ஆகி அடையார் பெருவழி அண்ணல் நின்றானே. 413வது நல்ல பாடல். இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால் உடலாய் உயிராய் உலகமதாகி, அதாவது எல்லா உடலுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சீவன் சிவன். சீவன் வேறு சிவன் வேறு என்று எண்ணவே கூடாது. சீவனுக்குள் சிவமணம் பூத்தது என்பார் திருமூலர். சீவனுக்குள் சிவமணம் பூத்தது. எல்லா சீவனும் உள்ளே சிவன் இருக்கிறார். அப்போ சிவன் யாரு என்று ஒரு கேள்வி கேட்டீர்கள் என்றால் அதற்கும் பதில் சொல்லுகின்றார். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது ஆரும் அறிகிலார். அன்பே சிவம் ஆவது ஆரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எல்லா உடலுக்குள்ளும் உயிர் உண்டு. அந்த உயிர் என்பது வேறொன்றும் இல்லை, அன்புதான். அன்பில்லாத உடல், அதாவது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு என்பது பொதுவானது. எனவேதான் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் என்று சொன்னார். அப்படி உடலாகி உயிராகி அன்பாகி இறைவன் இந்த உலகத்தை காக்கின்றான். அப்படி காக்கின்ற பொழுது வருகின்ற தடைகளையெல்லாம் நீக்குகின்றான். அன்பும் அறிவும் அடக்கமுமாய் நிற்கும், இன்பமும் இன்பக் கலவியுமாய் நிற்கும், முன்புறு காலமும் ஊழியுமாய் நிற்கும், அன்புரு 5இல் அமர்ந்து நின்றானே. அதாவது 5 என்று 5 தத்துவங்களை பிரித்து சொன்னார். அதாவது இந்த உலகம் என்பது பஞ்சபூதங்கள், நம்முடைய உடம்பிலே உள்ள புலன்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5 என்று சிவனே இந்த உலகை படைத்து காக்கின்றான் என்று சொல்லுகின்றார். இந்த காப்பதற்கு என்ன தேவை என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அழகாக சொன்னார், அன்பு தேவை. அன்பு இல்லை என்றால் ஒரு மனிதனோடு மனிதன் பழக முடியுமா? ஒருவனை காப்பாற்ற முடியுமா? ஒரு குடும்பத்திலே அன்பு இல்லை என்றால் அந்த குடும்பம் காக்கப்படுமா? ஒரு அரசனிடம் அன்பு இல்லை என்றால் குடிமக்கள் காக்கப்படுவார்களா? இப்பொழுது வருகின்ற இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியிலே அந்த கைபேசியிலேயே காட்டுகிறார்கள். ஒரு காக்கை ஒரு நாய்க்கும் ஒரு பூனைக்கும் கொண்டு வந்து உணவு கொடுக்கிறது. இந்த காட்சியை கைபேசியிலே பார்க்கிறோம். கைபேசி என்பது வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம், தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கலாம். பூனை பழைய பூனை, நாய் பழைய நாய், காகம் மிக பழையது. அதை விட மிக பழையது அன்பு. எனவே காலந்தோறும் அன்புதான் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புதான் அனைவரையும் பிணைத்து கொண்டும் இணைத்து கொண்டும் இருக்கின்றது. அந்த அன்புதான் மனிதர்கள் உயிர் வாழ தேவையாக இருக்கிறது. அதைத்தான் திருமூலர் சொன்னார், எந்த அன்பு காப்பதற்கு தேவையோ அந்த அன்புதான் சிவம். சிவத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. எனவே நீ அன்போடு இரு. அன்போடு இருந்தால் சிவத்தை நீ காணலாம்.
இதுதான் காக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தத்துவமாக விளக்கி சொல்லுகின்றார். வாழ்விலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எது என்றால், பக்தி என்று நீ நினைத்து விடாதே, அன்புதான் பக்தி. சில பேர் பக்தியை ரொம்ப ஆரவாரமாக கும்பிடுவார்கள், சாமி கும்பிடுவார்கள். அது தன்னலமானது, ஆரவாரம் மிக்கது. அன்பு என்பது அமைதியானது. அன்பு என்பது பிறருக்கு உதவுவது. பிறருக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது ஓடிச் சென்று அவர்களை பள்ளத்தில் இருந்து கைதூக்கி விடுவது தான் அன்பு. பள்ளத்திலே விழுந்திருக்கிறவனுக்கு உபதேசம் செய்வது அன்பு அல்ல. எனவேதான் காத்தல் என்ற ஒரு அருமையான தலைப்பிலே அன்பினுடைய சிறப்பை சொன்னார். அன்பும் அறிவும் அடக்கமுமாய் நிற்கும். காப்பதற்கு அறிவும் தேவை என்றார் திருமூலர். ஆனால் அறிவு இல்லாமல் இருந்தான்னு வச்சுங்க, இப்போ தண்டவாளத்திலே ஒருவன் நடந்து செல்கிறான், பின்னால் ரயில் வருகிறது என்றால் அறிவை பயன்படுத்தி அவனை இழுக்க வேண்டும். அந்த அறிவு செயற்பட வேண்டும், வெறும் அன்பு மட்டும் போதாது. எனவே அன்பும் அறிவும் அடக்கமுமாய் நிற்கும் என்று இந்த உலகத்தை காக்கின்ற ஒரு தத்துவத்தை 10வது தலைப்பிலே ஒரு 10 பாடல்களிலே 2ஆம் தந்திரத்திலே திருமூலர் மிகச்சிறப்பாக விளக்கியிருக்கின்றார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திரப்ரவணம் வந்தே ரமஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இப்போ அடுத்த ஒரு மலரை சூட்டணும்னு ஆசைப்படுறார். அது என்ன மலர்? அதுதான் மல்லிகை மலர். மல்லிகை மணத்தினுடைய அருமை நம் எல்லோருக்குமே தெரியும். அதனுடைய நிறம் நம் எல்லோருக்குமே தெரியும். அப்படி மருவி மணம் கமழ்கின்ற மல்லிகை பூவை சூட்ட வேண்டும் என்று ஆழ்வார் ஆசைப்படுகின்றார். கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டாலொக்கும் கண்கள் உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய். திருவுடை மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய் மருவி மணம் கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்டவாராய் அப்படின்னு அழைக்கின்றார். இன்னைக்கெல்லாம் தாய்மார்களுக்கு இப்படியெல்லாம் நேரம் கிடைக்குதா அப்படின்னு தெரியல. அதற்கெல்லாம் பொறுமை இருக்கின்றதா என்பது தெரியவில்லை. ஆனால் ஆணாக இருக்கக்கூடிய ஒரு ஆழ்வார் தாயினுடைய மனநிலையிலிருந்து பாடிய ஒரு உன்னத பாடல் இந்த பாடல். எப்படி இருக்கிறான் கண்ணன்? கருவுடைய மேகங்களைப் போல இருக்கின்றான். மேகங்கள் கண்ணனைப் போல இருக்கின்றனவா, கண்ணன் மேகத்தைப் போல இருக்கின்றானா? இது சர்ச்சைக்குரிய ஒரு பொருள் அப்படின்னு பார்க்குறோம். கண்ணனுடைய திருமேனியை கருத்த மேனி, அழகான திருமேனின்னு அனுபவிக்கின்றார். இப்படித்தான் கம்பநாட்டாழ்வாரும் அனுபவிக்கின்றார். வெய்யோ நொழி தன் மேனியின் விரி சோதியில் மறைய பொய்யோவெனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவன்பதோர் அழியா அழகுடையான் அனுபவிக்கின்றார். அந்த நிறம் எப்படி இருக்கின்றது? மை போன்ற வண்ணத்தில் இருக்கின்றது. நாம் கண்ணுக்கு தீட்டுவோமே மை, அந்த மையினுடைய நிறம். இந்த கம்பர் பார்க்கின்றார், ராமன் மையினுடைய நிறம்னு சொன்னோம், சரிதான். ஆனால் மையுக்கு சில குற்றம் உண்டாகி இருக்கின்றதே. கண்களில் தீட்டினால் அழகாக இருக்கும், வேறெங்காவது தீட்டினால் சொல்ல முடியாது. அப்படி ராமன் இல்லை, அவன் எங்கு பார்த்தாலும் அழகு, எப்படி பார்த்தாலும் அழகு. அதனால் மையை சொல்ல முடியாது. மரகதத்தை சொல்லுவோமா? மரகதம் விலை உயர்ந்த பொருள், ஆனால் மிகவும் கடினமானது.
ராமன் அப்படிப்பட்டவன் இல்லை, அதனால் அதையும் சொல்ல முடியாது. கடலை சொல்லலாமா? கடலை சொல்லலாம். ஆனால் கடலில் உப்புத்தன்மை என்கின்ற தீமை இருக்கின்றது. தாகம் எடுத்தால் அதனை குடித்து கொள்ள முடியாது, அதனால் கடலை சொல்ல முடியாது. மழை தருகின்ற மேகத்தை சொல்லலாமா? மேகத்தினுடைய நிறத்தை எடுத்து சொல்லலாமான்னு கேட்டா சொல்லலாம். ஆனால் மழைக்கு குற்றம் இருக்கின்றதே, எங்க வேணுமோ அங்க வராது, எங்க வேண்டாமோ அங்கு கொட்டி தீர்க்கும் வெள்ளமாகன்னு பார்க்குறோம். அதனால் ராமனை மையின்னு சொல்ல முடியாது, மரகதம்னு சொல்ல முடியாது, மறிகடல்னு சொல்ல முடியாது, மழைமுகில்னு சொல்ல முடியாது. என்ன அழகுன்னு சொல்ல முடியலையே, நான் தோற்றுவிட்டேனேன்னு கம்பர் சொல்லுகின்றார். அங்கு அவர் வெற்றி பெற்றார். அதை போல இங்கு ஆழ்வார் கருவுடை மேகங்களை கண்டால், கருத்ததான அந்த மேகங்களை பார்க்கின்ற பொழுது, மழை தருவதான மேகத்தை பார்க்கின்ற பொழுது கண்ணனை பார்ப்பதாக தெரிகின்றதே. கண்ணனை பார்க்கின்ற பொழுதுகளில் மேகத்தினுடைய உணர்வு, நினைவு ஏற்படுகின்றதேன்னு காட்டுகின்றார். அழகு ஒரு தட்டு, கண்ணன் ஒரு தட்டு. எது உயர்ந்திருக்கும், எது சிறந்திருக்கும்னு பார்த்தால் கண்ணனுடைய தட்டு கனமானது, உயர்ந்து இருக்கக்கூடிய தன்மை பெற்றதுன்னு பார்க்குறோம். அப்பேற்பட்ட அழகு, அந்த அழகுடன் இந்த சர்வ உலகங்களும், ஏழேழு உலகங்களும் இந்த எம்பெருமானுடைய சத்தை பெரும்படியாக அமைந்திருக்கின்றது. அப்பேற்பட்டவன்தான் பிராட்டியினுடைய மணவாளன் மாதவன் அனுபவிக்கின்றார் ஆழ்வார். என்ன, நம்முடைய சம்பிரதாயத்தில் தாயாரை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை சேவிக்க வேண்டும். அதனால் திருமால் என்கின்ற உயர்ந்த திருநாமத்தை கொண்டிருக்கின்றான். அப்பேற்பட்ட இறைவனுக்கு எப்பொழுதுமே வாசனையை தரக்கூடிய மல்லிகை மலரை சூட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அதனால் மல்லிகையை சூடிக்கொள்வதற்காக எம்பெருமானே, கண்ணனே, நீ இங்கு வர வேண்டும்னு ஆழ்வார் கூவி கூவி அழைக்கின்றார். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.